அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் டிசம்பர் 2023க்கான துறைத் தேர்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் இன்றைய தினம் 14 டிசம்பர் 2023 ஆஃப்டர்நூன் செஷனில் டெஸ்ட் கோட் 124 த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 அதனுடைய டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் 3 கணக்குகள் கேட்கப்பட்டது. இஎல், பே பிக்சேஷன், அப்புறம் பென்ஷன் அப்படிங்கிற 3 கணக்குகள் கேட்கப்பட்டது. நாம் இந்த கணக்கில் இந்த 124ல் கேட்கப்பட்ட பென்ஷன் சம் அதோடைய கொஷின் மற்றும் ஆன்சர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நாளை தினம் 15ஆம் தேதி டிசம்பர் 15 நடக்க இருக்கிற அந்த 152, 137 இது மட்டும் இல்லாமல் பிற தேர்வுகளுக்கு வந்து பார்த்தோம்னா பென்ஷன் சம் கேட்பதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. வினாயின் 8வது வினாவாக கேட்கப்பட்டது தான் அந்த பென்ஷன் சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆங்கிலத்தில் உள்ளது மேலே இருக்குது, அப்படியே தமிழில் உள்ளது கீழே வாசிக்கிறேன். கீழ்கண்ட விவரங்களை கொண்டு தகுதியான பணிக்காலம், ஓய்வூதியம், ஒப்புவிப்பு, பணிக்கொடை, உயர்த்தப்பட்ட மற்றும் சாதாரண குடும்ப ஓய்வூதியம் கணக்கிட. என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா எல்லாமே கேட்டிருக்காங்க. தகுதியான பணிக்காலம் கேட்டிருக்காங்க, ஓய்வூதியம் கேட்டிருக்காங்க, ஒப்புவிப்புனா நம்ம சொல்லக்கூடிய கம்யூட்டேஷன் அது கேட்டிருக்காங்க, பணிக்கொடை டிசிஆர்ஜி கேட்டிருக்காங்க, அப்புறம் ஃபேமிலி பென்ஷன் எல்லாமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். கீழே டேட்டாஸ் பாருங்கள். பிறந்த நாள் டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓய்வு பெறும் நாள் அவங்களே டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் சொல்லிட்டாங்க. நம்ம 58, 60 பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 60 வயசு போட்டிருக்காங்க. ஆனால் 1957 அவர் பிறந்திருக்காரு. அப்போது நம்ம என்ன தெரியுது இதிலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட அடிப்படை பணியாளர் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அடிப்படை பணியாளருக்கு எப்போதுமே 60 வயது தான் டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட். சரிங்களா? இதே உயர் பணியாளராக இருந்தால் 58 வயது, 57 பிறந்திருந்தால் அவர் 2015 ரிட்டைர்மெண்ட் ஆகிறது மாதிரி இருக்கணும். உயர் பணியாக இருந்தால் நம்ம அந்த பிரச்சனையை தேவையில்லை. அவங்களே டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் சொல்லிட்டாங்க. நம்ம அந்த டேட்டை போட்டு நம்ம 58, 60 கூட்டவே வேணாம். நேரடியாக டேட் ஆஃப் பெர்த் போடுறோம், டேட் ஆஃப் ஜாயினிங் போடுறோம், டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் போட்டு கழிச்சிட்டு போயிட்டு இருப்போம். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து பணியில் சேர்ந்த நாள் டேட் ஆஃப் ஜாயினிங் சொல்லியிருக்காங்க. சம்பளமில்லா விடுப்பு சொல்லியிருக்காங்க. 16/3/97 31/3/97 வரைக்கும் சம்பளமில்லா விடுப்பு சொல்லியிருக்காங்க. அடுத்து தண்டனையாக கருதப்பட்ட தற்காலிக பணி நீக்கம் சொல்லியிருக்காங்க. 15/4/96 16/5/96 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பெற்ற ஊதியம் 22,800. தமிழில் பாருங்களேன், தமிழில் தெளிவாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படியே ஆங்கிலத்தில் லெவல்னே கொடுத்துருக்காங்க. அது நிலை பேசல்னு கொடுத்துருக்காங்க. அது ஊதிய முன்னேற்ற நிலை சொல்லியிருக்காங்க. பஞ்சப்படி சரி டிஏ அகவிலைப்படி வந்து பஞ்சப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்புவிப்பு அட்டவணையின் காரணி நம்ம கம்யூட்டேஷன் வேல்யூ இருக்குல்ல, தொகுப்பூதிய காரணி அது சொல்லியிருக்காங்க. 8.194 60 வயதுங்கிறதுனால 8.194 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம நேரடியாக ஆன்சர் பார்த்தலாம். முதல்ல ஹெட்டிங் என்ன பண்ணுவோம்? மொத்த பணிக்காலம் கணக்கிடல் அப்படின்னு சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் உங்களே சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்டு அவங்க கணக்கில் சொன்னாங்க, அதை எழுதிடுவோம். அதுக்கடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் கணக்கில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 15/7 பார்த்துங்க, 15/7/1989 ஃபோர்நூன் அப்படின்னா முற்பகல்னு அர்த்தம். சரிங்களா? அந்த முற்பகல் பிற்பகல் கொடுத்துருக்காங்க. கொடுத்தா ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். முற்பகலா பிற்பகலான்னு இது முற்பகல் சொன்னதால பிரச்சனையே இல்லை. அப்போ 15/7/89 அப்படிங்கிறத டேட் ஆஃப் ஜாயினிங்கில் போட்டாச்சு. சரியா? ரைட். இப்போ மொத்த பணிக்காலம் பார்க்குறோம். மொத்த பணிக்காலத்தில் டேஸ் எப்படி பார்ப்போம்? நாள் எப்படி பார்ப்போம்? அவரோட டேட் ஆஃப் ஜாயினிங் எந்த மாதமோ அந்த மாதத்தில் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். இவர் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 7ஆம் மாதம். 7ஆம் மாதம்னா ஜூலைனா மொத்தம் 31 நாள். இவர் 15ஆம் தேதியே ஜாயின் பண்ணிட்டார். அப்போ 15ஆம் தேதியிலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா 15, 16 அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு 17 நாள் இருக்கும். ஏன்னா 15 to 20ங்கிறது 6 நாள் இருக்கும். அடுத்து 21 to 30 10 நாள், 31 மொத்தம் வந்து 17 நாள் இருக்கும். அப்போ நாள் போட்டாச்சு. நாள் எப்படி பார்த்தோம்? டேட் ஆஃப் ஜாயினிங் எந்த மாதமோ அந்த மாதத்தில் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாருன்னு பார்க்கணும். சரியா? ரைட். அடுத்து மாதங்கிறத நம்ம மேலேருந்து அப்படியே கீழே கழிச்சு எழுதிடுவோம். டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்டு, டேட் ஆஃப் பெர்த்து டேட் ஆஃப் ஜாயினிங் ரெண்டில் உள்ள மாதத்தை அப்படியே கழிச்சு எழுதிடுவோம். 11ல் 7 போச்சுன்னா 4 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து இயரை பொறுத்தளவுக்கு அவருடைய டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்டு, டேட் ஆஃப் ஜாயினிங் ரெண்டில் உள்ள ஆண்டு அப்படியே கழிச்சு எழுதலாம். நார்மல் கால்குலேட்டர் பயன்படுத்தலாம். 2017 கழித்தால் 1989 போட்டிங்கன்னா 28 ஆண்டுகள் கிடச்சிடும். அப்போ மொத்த பணிக்காலம் எவ்வளவு? 17 நாள் 4 மாதம் 28 ஆண்டுகள் கிடச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணுவோம்? இளமை பணிக்காலம் பார்ப்போம். இளமை பணிக்காலம் பார்க்குறோம். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 1957 அதோட 18 கூட்டுறோம். அப்போ 1975 வருது. ஆனால் இவர் வேலைக்கு சேர்ந்தது 89 தான். அப்போது இளமை பணிக்காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா? ரைட். அடுத்து தகுதி பெறா பணிக்காலம். தகுதி பெறா பணிக்காலம்னா என்னென்னு ஒரு 11 விதமான லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்குங்க. தகுதி பெறா பணிக்காலம் வீடியோ கூட இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. சரியா? ரைட்.
இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு சம்பளமில்லா விடுப்பு அப்புறம் தற்காலிக பணி நீக்கம் ரெண்டு மட்டும் தான் இதில் சொல்லியிருக்கிறதுல நமக்கு வந்து தகுதி பெறா பணிக்காலம். சரிங்களா? மொத்தம் எத்தனை விடுப்புகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சம்பளமில்லா விடுப்பு அதான் வந்து பார்த்தோன்னா நான் குவாலிஃபைங் சர்வீஸ். அப்புறம் தண்டனையாக கருதப்பட்ட பணி நீக்கம், அது ரொம்ப முக்கியம், தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ரெண்டு தான் நான் குவாலிஃபைங் சர்வீஸ். சரிங்களா? தகுதி பெறா பணிக்காலம். மருத்துவ சென்றின் பேரில் அப்படி வந்தாலும் எது வந்தாலும் அது வந்து நமக்கு குவாலிஃபைங் சர்வீஸ் ஆகிடும். ஓகே, அப்போ முதல்ல உள்ள ரெண்டு மட்டும் தான். இப்போ சம்பளமில்லா விடுப்பு இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தோம்னா எத்தனை நாள்னு சொல்லலை, டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. 16/3/97 31/3/97 வரைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் டேஸை நம்ம கவுண்ட் பண்ணணும். 16, 17, 18 இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? ஒரு 16 நாள் இருக்குது. அப்போ சம்பளமில்லா விடுப்பில் 16 நாள் இருக்குது. அடுத்து தற்காலிக பணி நீக்கத்தில் பாருங்கள், 15/4/96 16/5/96 வரைக்கும். அப்போது 4ஆம் மாதத்தில் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாரு? 4ஆம் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 நாள், 5ஆம் மாதத்தில் ஒரு 16 நாள். அப்போ ரெண்டையும் சேர்த்து 32 நாள் ஆகுது. சரிங்களா? 32 நாள் ஆகுது. அப்போது நமக்கு வந்து 16 + 32 போட்டாச்சா? 1 சம்பளமில்லா விடுப்பு 16 நாள், 2 தற்காலிக பணி நீக்கம் 32 நாள், 2ஐ கூட்டோம்னா 48 நாள். இப்போ 48 நாள் என்ன பண்ண போகிறோம்? நம்ம 30 + 18 பிரிச்சுக்கலாம். 30 நாளுங்கிறது ஒரு மாதம், அதனால் 18 நாள் ஒரு மாதம் அப்படின்னு பிரிச்சாச்சு. இப்போ இந்த 18 நாள் ஒரு மாதம் தகுதி பெறா பணிக்காலத்தை மொத்த பணிக்காலத்தை கூட கழிக்க போகிறோம். சரியா? ரைட். இப்போது மொத்த பணிக்காலத்தில் டேஸ் எத்தனை இருக்குது? 17 இருக்குது. தகுதி பெறா பணிக்காலத்தில் 18 இருக்குது. அப்போ 17ல் 18 கழிக்க முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதமான 4 மாதத்துலேருந்து ஒரு மாதத்தை கடன் வாங்குகிறோம். அப்போ அந்த இடத்துல 3 மாதமாக மாறிடும். நமக்கு ஒரு மாதம் முழுமையாக வரும். அப்போ 30 நாள் + 17 47. 47ல் 18 போச்சுன்னா 29 நாள். 4ல் 29 எப்படி இருந்துச்சு தெரியுதா? ஓகே. அடுத்து மாதம் போகிறோம். மாதத்தில் இப்போ 4 மாதத்தில் ஒரு மாதம் கடன் கொடுத்துட்டோம், பக்கத்தில் கொடுத்துட்டோம். அப்போ இங்கே 3 மாதம் தான் இருக்குது. 3 மாதத்தில் ஒரு மாதத்தை கழிச்சாச்சுன்னா 2 மாதம். ஆண்டுகளை பொறுத்தளவுக்கு 28 மேலே மொத்த பணிக்காலத்தில் இருக்குது. தகுதி பெறா பணிக்காலத்தில் எதுவுமே இல்லை. அப்போ அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா இறக்கிடலாம். 28 கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு நிகர தகுதியான பணிக்காலம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 29 நாள், 2 மாதம், 28 ஆண்டுகள் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போது 28 ஆண்டுகள் அப்படியே 2ஆல் பெருக்கி 56 அரையாண்டுகள் சொல்லிடுவோம். 2 மாதமாக இருந்துச்சுன்னா நம்ம அரையாண்டு கொடுக்க மாட்டோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 3 மாதம் இருந்தால் கொடுத்துருப்போம். ஒருவேளை 4ல் 29 30 ஆயிருந்தால் நான் எடுக்கும் 30 நாளுங்கிறது 3 மாதமாக மாறி இருக்கும். அப்புறம் 3 மாதம்னா நம்ம இன்னொரு அரையாண்டு சேர்த்துருப்போம். இங்கே அரையாண்டு சேர்க்க முடியாது. அப்போ 28 × 2 56 அரையாண்டுகள்லாம் அவருடைய சர்வீஸ் இருக்குது. தகுதியான நிகர தகுதியான பணிக்காலம் எவ்வளவு? 28 அரையாண்டுகள். சரியா? ரைட். அடுத்து வரையறை பண்ணுறோம். ஓய்வூதியத்துக்கு எவ்வளோ தேவை? மேக்ஸிமம் நமக்கு தேவை 60. இங்கே 56 தான் இருக்குது. 56 அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து பணிக்கொடைக்கு மேக்ஸிமம் 66 தேவை. இங்கே இருக்கிறது 56 தான் இருக்குது, அதனால் அப்படியே எடுத்துக்கிறோம். ரைட்டா? ரைட். இதுதான் வந்து இப்போ பணிக்காலம் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கிட்ட என்ன பண்ணுவோம்? பென்ஷன் பார்க்க போகிறோம். கணக்கிலே ஊதியம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கடைசியாக பெற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு 22,800 லெவல் 4 செல் வந்து 9ன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே எழுதிக்கிறங்க. இப்போ ஓய்வின் போது இறுதியாக பெற்ற ஊதியம் அதுதான் இறுதி ஊதியம். இது எப்போனா 22,800. நான் சொல்லலை, கணக்கில் 22,800ன்னு சொல்லியிருக்காங்களா? பார்த்துக்க. ரைட். இப்போ நம்ம இதை வச்சு செய்யப்போம். முதல்ல என்ன பண்ணோம்? பணிக்கால ஓய்வூதியம். அதற்கு ஃபார்முலா தெரியும். இறுதி ஊதியம் இன்ட்டு வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் டிவைடு பை 2 × 60. அதில் அப்படியே 22,800 போட்டாச்சு. வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் 56 தான் இருந்துச்சு, அதனால் 56 போடணும். டிவைடு பை 2 × 60 போடுறோம். நமக்கு எவ்வளோ கிடைக்கிது வேல்யூ? 10,640 ரூபா கிடைக்கிது. சரியா? இது பணிக்கால ஓய்வூதியம். அடுத்து உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம். இதுக்கு தெரியும். இறுதி ஊதியம் இன்ட்டு 50%, 50%. பார்த்தோம்னா 22,800ல் 50% எவ்வளவு? 11,400. ஆனால் நமக்கு பணிக்கால ஓய்வூதியம் 10,640 இருக்குது. அதனால் உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் பணிக்கால ஊதியத்தை விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வரையறை பண்ணி பணிக்கால ஓய்வூதியம் என்னவோ அதை தான் கொடுப்போம். அப்போது 10,640ன்னு வரையறை பண்ணிக்கிறோம். இந்த 10,640ங்கிற உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் எது வரைக்கும் கொடுப்போம்? அவருடைய 65 வயது வரைக்கும் கொடுப்போம். அப்போ அவருடைய டேட் ஆஃப் பர்த்லேருந்து 65 வயசை கூட்டி 26/11/2022 வரை வழங்கப்படும். அடுத்ததாக இயல்பான குடும்ப ஓய்வூதியம். இது இறுதி ஊதியம் இன்ட்டு 30% பார்ப்போம். அப்போ 22,800 × 30% பார்த்தோம்னா 6,840. இது அவருடைய 66வது பிறந்த நாள்லேருந்து வழங்கக்கூடியது. அதனால தான் 27/11/2022ன்னு போட்டாச்சு. அடுத்து பணிக்கொடை பார்க்க போகிறோம். இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடை. இதுக்கு ஃபார்முலா தெரியும். இறுதி வருவாய் இன்ட்டு வரையறுக்கப்பட்ட அரையாண்டுகள் டிவைடு பை 4. இறுதி வருவாய்னா ஃபார்முலா என்ன? பே ப்ளஸ் டிஏ. டிஏனா அகவிலைப்படி. இங்கே பஞ்சப்படின்னு 5% கொடுத்துருக்காங்களா? அப்போ 22,800க்கு 5% பார்த்தோம்னா 1,140 ரூபா வருது. இப்போ பே 22,800 கூட இந்த 1,140 கூட்டிட்டோம்னா 23,940. இதுதான் இறுதி வருவாய். இப்போ இதைத்தான் இறுதி வருவாய் இந்த ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம்.
அப்போ 23,940 இன்ட்டு 56 டிவைடு பை 4 அடிச்சுப்பட்டு எவ்வளோ வருது 3,35,160. இது அவருடைய பணிக்கொடை. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம், மாற்றீட்டு ஓய்வூதியம் கம்யூட்டேஷன் பார்க்க போகிறோம். இப்போ மாற்றீட்டு ஓய்வூதியத்துக்கு ஃபார்முலா என்ன, பணிக்கால ஓய்வூதியம் இன்ட்டு 1/3, அதாவது பணிக்கால ஓய்வூதியத்தை 3ஆல் வகுத்தா கிடைக்கக்கூடிய வேல்யூ. அப்போ 10,640 3ஆல் வகுத்தோம்னா கிடைக்கக்கூடியது 3,546.66. இந்த மாற்றீட்டு ஓய்வூதியத்தை பொறுத்தளவுக்கு பின்னத்தில் என்ன வருதோ அந்த வேல்யூவை விட்டுறணும். அப்போது முழு நம்பரை மட்டும் எடுத்துக்க போகிறோம், 3546, 3,546 மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதுக்கடுத்து மாற்றீட்டு தொகை, இதான் கம்யூட்டேஷன் வேல்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா என்ன, மாற்றீட்டு ஓய்வூதியம் இன்ட்டு அந்த கொள்முதல் மதிப்பு, காரணி மதிப்பு கொடுத்தாங்கல்ல, காரணி மதிப்பு இன்ட்டு 12. சரிங்களா, ரைட். இப்போது மாற்றீட்டு ஓய்வூதியம் 3546, 3,546 இன்ட்டு காரணி 8.194 இன்ட்டு 12 பெருக்கி போட்டோம்னா எவ்வளோ வருது, 3,48,671.088. இதில் பாயிண்டில் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ₹1 மாற்றிக்கணும். அதனால் பின்னத்தில் வந்தால் அடுத்த ₹1 மாற்றிக்கணும். அதனால் 71 72 மாற்றிக்கிட்டோம். 3,48,672 இவருடைய கம்யூட்டேஷன். ஒருவேளை கம்யூட்டேஷன் வாங்கிட்டார்னா கம்யூட்டேஷனுக்கு பின்னால் பெறக்கூடிய ஓய்வூதியம் என்னென்னு பார்க்கணும். அதுதான் மாற்றீட்டுக்கு பின் ஓய்வூதியம் போடுறோம். இதுக்கு ஃபார்முலா என்ன, பணிக்கால ஓய்வூதியம் மைனஸ் மாற்றீட்டு ஓய்வூதியம் ரெண்டையும் கழிச்சோம்னா 10,640 மைனஸ் 3,546 நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்குது, 7,094. இதுதான் அவர் மாற்றீட்டுக்கு பின் பெறக்கூடிய ஓய்வூதியமாக இருக்கும். சரிங்களா, ஸோ 5 மார்க்குக்கு இது வந்து பெரிய கணக்கு தான். சரிங்களா, 124ங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக கேட்டுட்டாங்க. ஆனால் அந்த 5 மார்க்குக்கு உண்மையிலே இது கொஞ்சம் பெரிய கணக்கு தான். ஏன்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து ஒரு 7 நிமிஷத்தில் எழுதணும். இதை வேகமாக செஞ்சால் கூட குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் கூட ஆகும். அதனால் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறங்க. சரியா, நீங்கள் ஃபார்முலா கூட கட் பண்ணிட்டு கூட நேரடியாக வேல்யூவை ஃபிட் பண்ணி நீங்கள் ஆன்சரை போட்டுடலாம். டக்குன்னு ஃபார்முலா எழுதுறதுக்கு பதிலாக நேரடியாக வேல்யூவை பிரதிட்டே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆன்சர் போடலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறது மாதிரி நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, மீண்டும் இது போன்ற துறை தேர்வு தொடர்பான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.